இப்போ தாமதமானாலும் உறுதியான பாக்கியம் அப்படின்றது கொடுப்பாரு. ஆன்மீகம், தர்மம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தானம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம்னா இப்போ தாங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். நான் இப்போ ரொம்ப இன்டென்சிஃபைடாக கும்பிடுவேன். ரொம்ப வந்து சிவனை நோக்கி போவேன். சனி அப்படின்னாலே ஈசனை நோக்கி நம்ம மனசு ஓடும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மனம் முழுசும் சிவன் வந்து ஆக்கியூபை பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ்ஸா? கண்டிப்பாக ப்ளஸ்ஸுங்க. வாழ்க்கையில் இவ்வளோ லேட் ஆச்சுங்க, இது வரைக்கும் பெருசாக சக்ஸஸே பார்க்கலைங்க அப்படின்னாலும் லேட் சக்ஸஸ், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்றத மறந்துடாதீங்க. உழைப்பு அப்படின்றத மட்டும் போடுங்க, வேறு எதுவும் பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மிதுனத்துக்கு வந்து பாருங்கள், எது அவங்களோட மூலதனம் அப்படின்னா அவங்களோட வாய், அவங்களோட பேச்சு, அவங்களோட மூளைதான் மூலதனம். இந்த பேச்சை வச்சே வந்து பார்த்திங்கன்னா ஈர பேனாக்குவாங்க, பேனை பெருமாளாக்குவாங்க. அப்படிப்பட்ட புத்திசாலியான பர்சனாலிட்டிஸ். டிப்ரெஸ் ஆனாலும் ஒரே முட்டை டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ டிப்ரெஸ் ஆகாதீங்க. உங்களோட பேச்சு, அதாவது போகிற போக்கில் ஒரு பஞ்சாயத்தை கிளியர் பண்ணி விட்டு போகிறது யார் அப்படின்னா மிதுனம்.